எந்த சீசன் நடக்காத இந்த சீசன் நடந்தது. ஓகே, ஸோ பேசிக்கலி வந்து பார்த்தீங்கன்னா பேக் டு இந்த பேனலுக்கு நான் வந்துடுறேன். மக்கள் வந்து யாரை ரொம்ப நாள் வச்சிருக்காங்க. நல்லவனா இருந்தாலும் சரி எல்லாருக்குமே எதுவுமே பிடிக்கும். பொதுவாகவே எந்த ஒரு இடத்துலையுமே ஒருத்தர் நல்லவனா இருக்கும்போது சுத்தி இருக்கிற யாரும் அதனால பாதிக்கப்பட மாட்டாங்க. அதுதான் ஃபண்டமெண்டல். ஒருத்தனால இன்னொருத்தவங்க பாதிக்கும் போது யாரா இருந்தாலும் கொதிக்கும். ஏன்னா அப்படி பண்ணிட்டாங்கிற கேள்வி வருதுல்ல. நீ நல்லா விளையாடுங்க, அதுக்காக உங்களுக்குள்ள இருக்க நல்லவனை கொண்டுட்டு விளையாடாதீங்கிறத மக்கள் எப்போது எதிர்பார்க்கறது. நல்லா விளையாடுங்க, உங்களுக்குள்ள இருக்க நல்லவனை வாழ வச்சுட்டே விளையாடுங்கிறத அவங்க எப்போது. எனக்கு என்ன ஒரு கேள்வி இருக்குன்னா, அப்போ வீட்டுல நிறைய அநியாயங்கள் நடக்கும்போது எத்தனை நல்லவர்கள் தைரியமா அதை கேள்வி கேட்டிருக்காங்க. நான் ரொம்ப நல்லவர்னு சொல்லி அமைதியா தான் இருந்திருக்காங்க. அப்ப நல்லவர்களாக இருக்கிறது மட்டும் எப்படி அவங்க நல்லவர்களா இருக்க முடியும்? ஒரு அநியாயம் நடக்குது, உங்களால அதை தட்டி கேட்க முடியல, எங்க நம்மளோட இமேஜ் போயிடுமோ, இல்ல ஏதோ ஒரு காரணம், இல்ல நமக்கு எதுக்கு வம்புன்னு சொல்லிட்டு, இல்ல அவங்களுக்கு அதுல எந்த ஆதாயமும் இல்லாத போது வாய் திறக்காம நிறைய பேர் இருக்காங்க. அப்படி இருக்கும் பொழுது எப்படி நல்லவர்களாக இருக்கிறது மட்டும் போதுமானதா இருக்கும்? நல்லவங்களா இருக்கிறதுக்கு ஆப்போசிட்டா கெட்டவங்களா இருக்கணும்னு நான் சொல்லவே கிடையாது. நல்ல கேமரா இருக்கும் பொழுதே அவேர்னஸோட நல்லவர்களாகவும் இருக்க முடியும். துணிவா எந்த முடிவும் எடுக்காம, தைரியமா ஒரு ஸ்ட்ராட்டஜி போடாம, ரூல்ஸ் படி விளையாடாம, இந்த ரூல்ஸை தாண்டி ரீட் பிட்வீன் தி லைன்ஸ் எதையுமே யோசிக்காம, நமக்கு கொடுத்ததை மட்டும் பண்ணுவோம், இது போதும், இருக்கிற இடம் தெரியாம இருந்துருவோம் சொல்லி கடைசி வரைக்கும் இந்த பிக் பாஸ்ல சர்வைவல் கேமா பாக்குறாங்க நல்லவர்கள். கேம் ஆஃப் எவிக்ஷனா பாக்குறாங்க கேமர்ஸ். பிக் பாஸ் எப்பவுமே ஒரு கேம் ஆஃப் எவிக்ஷன் தான், கேம் ஆஃப் சர்வைவல் கிடையாது. நீங்க சர்வை பண்ணிட்டே வந்தீங்கன்னா உங்களால ஃபைனல்ஸ் வரைக்கும் வர முடியும், வின்னரா கூட ஆக முடியும். ஆனால் மக்கள் மனசுல உங்க பேர் ரொம்ப நாளைக்கு இருக்காது. அதுதான் உண்மை. நான் ஒரு கேமர் எப்படி பாக்குறேன்னா, அவனுக்கு சாதகமான